வணக்கம். சினிமா தியேட்டர்ல உட்கார்ந்த உடனே ஃபர்ஸ்ட் ஒரு விளம்பரம் வரும். அந்த விளம்பரத்துல புகை மண்டலங்களா சூழ்ந்திருக்கு, இந்த ஊருக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு ஒரு விளம்பரம் வரும். புகை பிடிக்காதீர்கள் அப்படின்னு இவ்வளவு பெரிய கட்டிக்கிட்டலாம் வச்சுக்கிட்டு புகையிலே ஆபத்து அப்படி இப்படின்ட்டுலாம் ஒரு விளம்பரம் வரும். பொது நலன் கருதி கவர்மெண்ட் போடுற விளம்பரம். அது மாதிரி இந்த தமிழ் சினிமாவுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு கேட்க வேண்டிய கட்டாயத்துல நம்ம இருக்க வேண்டிய சூழலா இருக்கு. ஏன்னா ஜனவரி மாசத்திலிருந்து இதோ மார்ச் முடிய போற இந்த 3 மாசத்துல கிட்டத்தட்ட 18-20 படங்களுக்கு மேல ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனா எந்த படங்களும் நம் மனதை கவரவில்லை. அதுதான் வருத்தமான விஷயம். கோடிக்கணக்கில் படம் எடுத்திருக்காங்க. லால் சலாம் கோடிக்கணக்கில் செலவு, கேப்டன் மில்லர் கோடிக்கணக்கில் செலவு, அயலான் கோடிக்கணக்கில் செலவு, இன்னும் அந்த படம் இந்த படம் எத்தனை படங்க. சந்தானத்துக்கே 2 படம் வந்துருச்சு. வடக்குப்பட்டி ராமசாமின்னு ஒரு படம் வந்துச்சு, அதுக்கு முன்னாடி இன்னொரு படம் வந்துச்சு. அப்புறம் காஞ்சூரின் கண்ணப்பன் அப்படின்னு சதீஷ் ஹீரோவா வச்சு ஒரு படம். அப்புறம் யோகி பாபு இல்லாம படமே கிடையாது. தூக்குதுறைன்னு ஒரு படம், அந்த படம் இந்த படம், ஏகப்பட்ட படம். வெள்ளிக்கிழமை 5 படம் ரிலீஸ் ஆகுது. அந்த 5 படம் எந்த படம்னு தெரிய மாட்டேங்குது. தியேட்டருக்கு போனாக்கா அந்த ஷோவும் இல்லைன்றாங்க, கூட்டம் இல்லை வரலங்கன்றாங்க. இன்னொன்று படம் வந்ததே தெரியல. அப்படிலாம் ஓடிட்டு கொச்சாம்சான்னு படம் வந்த மேனிக்கு இருக்கு. ஆனா பார்க்குற மேனிக்கு இருக்கா அப்படின்னா இல்லை, ஓடுற மேனிக்கு இருக்கா அப்படின்னா இல்லை. இன்னும் இந்த 3 மாசத்துல, இந்த ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த 3 மாசத்துல நான் பார்த்து ரசித்து நெகிழ்ந்து வியந்து போன படம் அப்படின்னாக்க ஜே பேபி படத்தை தான் சொல்லணும். அதுதான் அவ்வளவு யதார்த்தமாகவும் அவ்வளவு உண்மைக்கு நெருக்கமாகவும் ஒரு உண்மை கதையாகவுமே இருந்து நம்மளை சிலிர்க்க வைத்தது அப்படின்னு சொல்லணும். ஊர்வசியினுடைய நடிப்பு பிரமாதப்பான்னு நான் சொன்னாக்கா என்னையா புதுசா சொல்ற அப்படின்னுவீங்க. உங்களுக்கே தெரியும் ஊர்வசி எப்பேற்பட்ட நடிகர்னு. ஆனா மாறன் மாதிரியான லொல்லுசபா மாறன் மாதிரியான ஒரு காமெடி நடிகர் அவ்வளவு சீரியஸா பண்றதை நம்மளை ரசிக்க வச்சிருப்பாங்க. அந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள்ல நிறைய உண்டு. அண்ணன் மூத்த அண்ணனை அண்ணே அப்படின்னு கூப்பிட மாட்டாரு. அட்டகத்தி தினேஷ் அண்ணன் மாறனை அண்ணே அப்படின்னு கூப்பிட மாட்டாரு. ஏப்பா என்னப்பா வாப்பா அப்படின்னு ஒரு அப்பா ஸ்தானத்துல வச்சு பாக்குறது நம்ம குடும்பங்கள்ல வழக்கம் தானே. அது மாதிரி வச்சு பாக்குறதா இருக்கட்டும். இங்க அண்ணனுக்கும் தம்பிக்குமே முட்டிட்டு மோதிட்டு இருக்குன்னாக்க உங்க ஊரை விட்டுட்டு உங்க வீடை விட்டுட்டு வேணான்னு போன உங்க அம்மாவை எப்படிடா நீங்க கொண்டு வருவீங்க, நீங்க முதல்ல சேருங்கடா அப்படின்னு அண்ணனையும் தம்பியும் சேர சொல்கிற அந்த உறவினுடைய உன்னதம், உறவினுடைய மகத்துவம், அம்மாவுடைய விஷயம். அம்மாவை தமிழ் சினிமாவில் எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு அம்மாவை காமிச்சதே இல்லை. எல்லா படங்களையும் ஒரு டெம்ப்ளேட் அம்மா தான் உண்டு. ஆனா அந்த டெம்ப்ளேட் அம்மாக்களெல்லாம் உடைச்சி ஒரு புதிய அம்மாவை இந்த படத்துல டைரக்டர் காமிச்சிருப்பாரு. இந்த படம் கவிதா பாரதி இருக்காருல்ல, நடிகர் கவிதா பாரதி, கவிஞர் கவிதா பாரதி, அவர் கூட இந்த படத்துக்கு ஃபேஸ்புக்ல ஒன்று எழுதியிருந்தாரு. என்ன எழுதியிருந்தாருனாக்க, எழுத்தாளர் திரு ஜெயமோகன் அவர்களுக்கு நீங்கள் திட்டுவதற்காகவே ஜே பேபி படம் வந்திருக்கிறது. ஏனென்றால் ஜே பேபி படம் நல்லா இருக்கு. ஏன்னாக்கா ஜே பேபியில உங்களை எழுத கூப்பிடல, அதனால நீங்க திட்டுறதுக்கான காரணங்கள்லாம் நிறைய இருக்கு அப்படின்னு அவர் கலாச்சி அவருடைய முகநூல் பக்கத்துல எழுதியிருந்தாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி மஞ்சுமல் பாய்ஸை திட்டினதுக்கும் அப்படிதான் எல்லாருமே எழுதியிருந்தாங்க. மஞ்சுமல் பாய்ஸை கேரளாவில் அவரை எழுதுறதுக்கு லாயக்கு இல்லைன்னு சொல்லி அவரை துரத்தி விட்டாங்க ஜெயமோகனை. அந்த கோபத்துலதான் மஞ்சுமல் பாய்ஸ் இப்படி திட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, அதே போல திட்டுவதற்கான படமா ஒரு நல்ல படமா ஜே பேபி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கவிதா பாரதி மாதிரியானவர்கள் நிறைய பேர் முகநூல்ல சமூக வலைதளங்கள் எல்லாம் ஜெயமோகன் அவர்களை கலாச்சி வறுத்தெடுத்து தள்ளிட்டாங்க. அதுல அது ஒரு பக்கம் இருக்க, ஜே பேபி மாதிரியான ஒரு படம் வந்துச்சு இல்ல, நல்ல படம் தானே, பிரமாதமான படம் தானே. ஆனா இங்க அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. முதல்ல இந்த தமிழ் தயாரிப்பாளர்கள் சங்கம், தமிழ் நடிகர்கள் சங்கம், விநியோகஸ்தர்கள் சங்கம், தியேட்டர் உரிமையாளர்கள் சங்கம், நடிகர்கள் சங்கம், இப்படிலாம் இருக்கிறதெல்லாம் தாண்டி அதெல்லாம் ஒரு குடையின் கீழே இருக்கிறதுக்கு ஒரு அமைப்பு ஒன்று வைங்க. அந்த அமைப்புல ஒரு நல்ல படத்தை எல்லா தியேட்டர்லையும் கொடுக்கணும். இந்த 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 படம் ரிலீஸ் ஆகும்போது குறைந்தபட்சம் ஒரு மினிமம் கேரண்டியா 500 தியேட்டர்ல அந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும். 3 காட்சிகள் வைக்கணும், 4 காட்சிகள் வைக்கணும் அப்படின்னு ஒரு சட்டம் ஒன்று போடுது. அப்படி சட்டம் போட்டாதான் ஜே பேபி மாதிரியான படங்கள் வந்ததெல்லாம் ரசிகர்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நீங்க பாட்டுக்கு ஏதோ ஒரு ஷோ கொடுங்க, 6 படம் ரிலீஸ் ஆகுது. 6 படத்துல எந்த ஷோ எப்ப என்னங்கிறதே தெரிய மாட்டேங்குது. 10 பேர் உட்காந்துருந்தாக்க ஒரு அரை மணி நேரம் கழிச்சு படம் போடுவாங்கன்னு பார்த்தாக்க உள்ள ஒருத்தர் மிஷின் ரிப்பேருங்க அது ரிப்பேருங்கன்னு கிளப்பி விட்டுறாரு. இப்படிலாம் இருக்கிற ஒரு ஒரு
ஒரு நேரம் அந்த டைரக்டருக்கு எப்படி இருக்கும் பாருங்க. ஜே பேபி மாதிரி ஒரு படத்தை கொடுத்துட்டு நல்ல படம் கொடுத்துருக்கோம், நல்ல படம் கொடுத்துருக்கோம்னு அவர் சந்தோஷப்படக்கூட முடியல. நம்மளால சின்ன தாய் மாதிரியான படத்தை இன்னமுமே மறக்க முடியல. ஒரு மினிமம் பட்ஜெட் படம் இல்லையா? ஒரு பயணங்கள் முடிவதிலேயே ஒரு மினிமம் பட்ஜெட் படம் தானேங்க. அந்த படம் 600 நாள் ஓடலையா? சரி, இன்னைக்கு 600 நாள் ஓட வேணாயா, ஒரு 6 நாள் ஓடட்டும். இந்த வாரம் வெள்ளிக்கிழமை வந்து அடுத்த வாரம் வியாழக்கிழமை வரைக்கும் ஓடட்டுமே ஜே பேபி மாதிரி படம். இல்ல கொடுக்கவே கொடுக்காம இருந்தாக்க என்ன அர்த்தம்? இப்ப மஞ்சுமல் பாய்ஸ்ங்கிற படத்தை ஒரே ஒரு ஷோ ஓட்டிட்டு ஒரு வாரம் கழிச்சு மிகப்பெரிய பிக்கப் ஆகுதுன்னு சொல்லிட்டு 4 ஷோ கொடுத்து மஞ்சுமல் பாய்ஸ் அடுத்த வெள்ளிக்கிழமையும் தாண்டி இன்னமும் ஓடிட்டு இருக்கு. இது மாதிரி ஜே பேபி தியேட்டர் கொடுத்தா ஓடுமே. போன வருஷம் இருக்கப்பட்டு கொடுத்துருந்தா ஓடி இருக்குமே. இருக்கப்பட்டுல என்ன குறைச்சல் உங்களுக்கு? டயலாக் போர்ஷன்ல இருந்து ஸ்ரத்தா ஸ்ரீநாத்ல இருந்து ஒவ்வொருத்தருடைய கதையும் அந்த கதாபாத்திர வடிவமைப்பும் எல்லாமே பிரமாதமா இருந்தது. டயலாக் எல்லாம் அவ்வளவு பிரமாதமா இருந்தது. சித்தா மாதிரியான ஒரு படங்கள், கதை, திரைக்கதை, படனிங்கிற லொகேஷனே தமிழ் சினிமாவுக்கு புதுசு இல்லைங்க. அவ்வளவு அழகா காமிச்சிருந்தாங்கல்ல. அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு நல்ல ஒரு சப்ஜெக்டோட ஒரு படம் எடுக்கும்போது அந்த படத்துக்குலாம் நல்ல தேட்டர்லாம் கொஞ்சம் கூடுதலா கொடுத்தாதான் காசா பணமா குறைஞ்சு போயிருக்கு. சொல்லுங்க. அந்த மாதிரி படம்லாம் ஓடி இருக்கணும், ஓடலை, கொடுக்கல, தேட்டர் கொடுக்கல, ஓடலை. இப்ப ஜே பேபி இந்த வருஷத்துல 3 மாசத்துல எனக்கு தெரிஞ்சு வந்த உருப்படியான படம் ஜே பேபி. ஆனா தேட்டர் கொடுக்கல. படம் வந்ததும் தெரியல, போனதும் தெரியல. பத்திரிகைகள்லாம் பாராட்டி கொண்டாடின பிற்பாடு தான் அடடா இந்த படத்தை என் ஃப்ரெண்டு கேட்குறான், ஆனந்தவன்ல இன்னும் பிரமாதப்படுத்தியிருக்காங்க அப்படின்ட்டு. ஆமா, நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளேன்னு ஒரு படங்க. அந்த பட தலைப்பு தான் எனக்கு என்னவோ தப்பா தெரியுது. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளேன்னு ஒரு சாதாரணமான தலைப்பா இருக்கே, 10ஓட 11 தான் இருக்கும்னு பார்த்தா பிரமாதமான படம். தேட்டர் இல்லை, அந்த படத்துக்கு தேட்டர் கொடுக்கல. இது மாதிரி எத்தனை மினிமம் பட்ஜெட் படங்கள்லாம் மேக்சிமம் ஹிட் கொடுக்கக்கூடிய படங்களா வந்திருக்கு. கதை அமைப்பும் சரி, நல்ல இந்த சமுதாயத்துக்கு தேவையான விஷயத்தையும் சொல்ற படமா இருக்கு. ஆனா தேட்டர் தரல. இந்த தமிழ் திரைப்பட நடிகர்கள் சங்கம், தயாரிப்பாளர்கள் சங்கம், தியேட்டர் உரிமையாளர்கள் சங்கம், விநியோகஸ்தர்கள் சங்கம், இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு டீம் ஒன்று, அதுல ஒருத்தங்க இதுல ஒருத்தங்க அதுல ஒருத்தங்கன்னு ஒரு ஃபார்ம் பண்ணுங்க. இந்தந்த படம் நீங்க கூட பாருங்க, இந்தந்த படத்துக்கு இவ்வளவு தேட்டர் கொடுக்கணும். குறைந்தபட்சம் ஒரு தேட்டர் ஒரு வெள்ளிக்கிழமைக்கு படம் ரிலீஸ் ஆகுதுனாக்க குறைந்தபட்சம் 400 தேட்டர்ல படம் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணுங்க. ஆமா, இன்னொன்று முன்னாடி தாங்க இந்த வெள்ளி சனி ஞாயிறுங்கிறது முன்னாடி தானே. இப்போ அந்த இதெல்லாம் மாற்றுங்க. படத்துக்கு என்னைக்கு போகணும்னு விரும்புகிறானோ அன்றைக்கெல்லாம் படத்துக்கு போக ஆரம்பிச்சிடறாங்க, இன்னைக்கு உண்டான வேலை விஷயத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த காலத்தில் தான் வெள்ளி சனி ஞாயிறுன்னு ஓடும். இன்னைக்கெல்லாம் எந்த கிழமையில படத்தை வேணாலும் ரிலீஸ் பண்ணுறாங்கிற ஒரு புது விதத்தை, ஒரு இதை மாற்றுங்க, ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வாங்க. என்னமோ செய்யுங்க, எங்களுக்கு தெரியல. ஆனால் நல்ல படத்தை தேட்டரில் நாங்கள் பார்த்து சந்தோஷப்படணும். அப்படி நல்ல படத்தை தேட்டரில் பார்த்து குடும்பத்தோடு போய் பாப்கார்ன்லாம் சாப்பிட்டு, பப்ஸெல்லாம் வாங்கி சாப்பிட்டு, காஃபிலாம் சாப்பிட்டு வெளியில் வரும்போது ஒரு திருப்தி கிடைக்கும் பாருங்க எங்களுக்கு. நல்ல படத்தை தேட்டரில் போய் பார்த்தோயான்ட்டு அப்படி ஒரு சந்தோஷத்தை மொத்த தயாரிப்பாளர்களும் மொத்த டைரக்டர்களும் இன்னைக்கு இருக்கிற மாஸ் ஹீரோக்கள்லாம் கொடுக்குறாங்களோ இல்லையோ, ஆனால் சின்ன சின்னதாக ஒரு ஆசையோட கனவுகளோட வந்திருக்காங்கல்ல, அவங்க கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க. அவங்க கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க, கொடுக்குறாங்க. ஆனால் பார்க்கறதுக்கு நாங்களும் தயாராக இருக்கிறோம். ஆனால் தேட்டர் கொடுங்க, நாங்கள் உட்கார்ந்து பார்க்கறதுக்கு தேட்டர் கொடுங்க. இதைத்தான் இந்த தமிழ் சினிமாவினுடைய மிகப்பெரிய பின்னடைவா நான் பார்க்கிறேன். நீங்க மட்டும் ஒரு வருஷத்துல ஒரு 15 படங்களுக்கு அப்படி நீங்க வாய்ப்பு கொடுத்துட்டீங்கன்னா மினிமம் பட்ஜெட் படங்கள் மேக்சிமம் நம்பிக்கையோட எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய கூட்டமே வரும். இன்னைக்கு ஏவிஎம் படம் எடுக்கல, பெரிய பெரிய நிறுவனம் லட்சுமி மூவி மேக்கர்ஸ் படம் எடுக்கல, ரோஜா கம்பெனிஸ் படம் எடுக்கல, ஆஸ்கார் பிலிம்ஸ் ரவிச்சந்திரன் படம் எடுக்கல. இன்னைக்கு பெரிய பெரிய தயாரிப்பாளர்களே கூட பயந்து போய் படம் எடுக்காம இருக்காங்க. ஏன்னா கோடியில பொருளுது சினிமா, கோடி கோடியா சம்பளம். ஒரு நடிகருக்கு கோடியில சம்பளம். அந்த கோடியில கொடுத்துட்டு வட்டி, மீட்டர் வட்டி, அந்த வட்டி, இந்த வட்டின்னு தயாரிப்பாளர்கள் கதறாங்க. சின்ன படங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, சின்ன டைரக்டருக்கு வாய்ப்பு கொடுங்க. எங்கேயோ போயிடுங்க, எங்கேயோ போயிடும். தமிழ் சினிமா எங்கேயோ வளர்ச்சிக்கு போயிடும். ஏன் நல்ல நல்ல படங்கள் எல்லாம் கொடுக்கறதுக்கு மஞ்சுமல் பாய்ஸ் என்னங்க மஞ்சுமல் பாய்ஸ், பிரேமலு என்னங்க பிரேமலு, அதை விடலாம் நல்ல படம் கொடுக்கறதுக்கு இங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனா தேட்டர் கொட்டாய் வேணும்ல, கொட்டாய் இருந்தா தானங்க நாங்க பார்க்க முடியும். கொட்டாயில அது மாதிரி படத்தை போடுங்க, தினசரி 3 காட்சிகள் 4 காட்சிகள்னு கொடுங்க. ஏதோ ஒரு ஷாப்பிங் மால்ல ஒரு ஷோ கொடுக்குறீங்க. ஷாப்பிங் மால் போயிட்டு வரதுக்கு குழந்தைங்களை கூட்டிட்டு போறதுக்கே ஒருத்தர் அடி வைக்கிற நெருப்ப கட்டின்னு இருக்கிறான்.
ஷாப்பிங் மால் போகிறதுக்கு உள்ள அதை பார்த்து இதை பார்த்து குழந்தைங்க வாங்கிடுவேன்னு பயப்படுறாங்கல்ல, அதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும்ல. தேட்டர் இருக்குல்ல, தேட்டர் தனியாக, அந்த தேட்டரில் கொஞ்சம் படம், இந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்தாக்க தமிழ் சினிமா நல்லதொரு பாதையை நோக்கி, ஏற்றத்தை நோக்கி போகும். சும்மா ஒரு பட்ஜெட் படம் 600 கோடியில் எடுத்துட்டாங்க, 500 கோடியில் எடுத்துட்டாங்க, இதோ அந்த படம் வருது, உடனே எல்லா தேட்டர்லையும் அந்த படம் நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, குப்பையா எடுத்திருக்காங்களோ கேவலமா எடுத்திருக்காங்களோ, நாங்க பார்க்கணுங்கிறது தலையெழுத்து. ஏன்னா அந்த தேட்டர்ல 4 ஷோ தான், அதுக்கு அடுத்த தேட்டர்லயும் 4 ஷோ தான், அதே ஏரியால ஒரு 2 கிலோமீட்டர்ல போனாக்கா அந்த தேட்டர்லயும் 4 ஷோ தான். வேற வழியே கிடையாது, சாய்ஸே கிடையாது. அப்பெல்லாம் 80களில் என்னுடைய டீன் பருவத்தில் ஒரே தீபாவளிக்கா 14 படம் ரிலீஸ் ஆகுங்க. 14 படத்துல 9 படம் ஹிட் ஆகும், 4 படம் மினிமம் கேரண்டி 40 நாள் ஓடி, எல்லாம் 250 நாள் 350 நாள். உதயகீதம் வர அன்னைக்கு எத்தனை படம் வச்சு தெரியுங்களா? இது மாதிரிலாம் அவ்வளவு விஷயங்கள் இருக்குங்க. இன்னைக்கெல்லாம் வந்து போட்டிக்கு படமே இல்லை, அப்ப ஓடத்தானே செய்யும். சர்க்கார் வரும்போது எந்த படமும் கிடையாது, ஓடத்தானே செய்யும். யோசிச்சு பாருங்க. லியோ வரும்போது வேற எந்த படமும் கிடையாது, ஓடத்தானே செய்யும். மார்க்கெட்டரி வரும்போது வேற எந்த படமும் கிடையாது, ஓடத்தானே செய்யும். அப்படி இல்லைங்க, போட்டி. அந்த போட்டி எந்த படமா அந்த படமா, இது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கான்னு ரசிகர்கள் ஆசையா தேடி தேடி போய் ரசிச்ச காலம் எல்லாமே இன்னைக்கு போயிடுச்சு. ஒரு மாசம் கழிச்சு ஓடிடியில வருங்கிற ஒரு நிலைக்கு ரசிகர்களை தயவு செஞ்சு இந்த சினிமாக்காரங்களை தள்ளிடாதீங்க அப்படிங்கிறத தான் நான் ரொம்ப வருத்தத்தோட கேட்கிறேன். ஓடிடி வந்துருச்சு பார்த்துக்கலாம், ஓடிடி வந்துருச்சு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலையை ரசிகர்களுக்கு உண்டு பண்ணீங்கன்னாக்க, இதுதான் 25-30 வருஷத்துக்கு முன்னாடி டிவியில போடுவான் பார்த்துக்கலாம், டிவியில போடுவான் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருந்து கொஞ்சம் கொஞ்சமா சினிமா அப்ப கழுதை தேய்ச்சி கட்டரும்பான கதையா வந்துச்சு. இப்ப ஓடிடியில வருது பார்த்துக்கலாம், ஓடிடியில வருது பார்த்துக்கலையானாக்கா அப்புறம் எல்லாமே ஒரு கட்டத்துல தேட்டரே இல்லாம நிலைமை போயிடும். ஓடிடிலேயே படம் வரும், ரிலீஸ் ஆகும், ஓடிடிலேயே பார்த்துக்கலாங்கிற முடிவுக்கு ஆடியன்ஸ் வந்துடுவாங்க. இதை வந்து ஒரு சினிமா ரசிகனா, ஒரு தேட்டர்ல பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு அந்த இருட்டில் படம் பார்க்குற சின்ன வயசுலேருந்து அப்படி பார்த்து ரசிச்சு ரசிச்சு சினிமாவை வெறி கொண்டு காதலிச்சவனா நான் ரொம்ப வேதனையோட சொல்றேன். ஜே பேபி மாதிரி நிறைய படங்கள் வரணும், நிறைய தேட்டர்கள் கொடுக்கணும். சினிமாக்காரங்களுக்கு கோடி கும்பிடு. வணக்கம்.